நம்ம முட்டல்ல எவ்வளோ தண்ணி வருது நாங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, 2 நாளைக்கு முன்னாடி தான் நல்லா மழை பெஞ்சுது. போய் ஒரு குழியில போடுவோன்ட்டு நானும் என் ஃப்ரெண்டு பைக் எடுத்துட்டு போயிட்டோம். அங்க போய் பார்த்தா நம்ம என்ன ஒரு ட்ரெயினுக்கு எப்படியாவது குளிச்சாகணும்ட்டு பாட்டில கட் பண்ணி ஷார் மாதிரி ரெடி பண்ணிட்டாருங்க. சரி, இங்கதான் தண்ணி வரல அப்படின்ட்டு சரி பார்க்குக்கு போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அங்க போய் பார்த்தா அங்கேயே ஒரு டிசப்பாயின்மெண்ட். முக்காவாசி எல்லாம் உடஞ்சு போய் கிடக்குங்க. நல்லா இருந்த ஊஞ்சல் மட்டும் கொஞ்ச நேரம் ஆடிட்டு சரி வந்ததே வந்து ஆளுக்கு 4 போட்டோ எடுப்போன்னு எடுத்துட்டு என்னடா இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஃபீலிங்ல ரிட்டர்ன் வந்துட்டோங்க நாங்க. சரி, நம்ம வீக்கெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போயிட்டு பார்க்ல என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தாலும் அங்க முக்காவாசி உடஞ்சி போயே கிடக்குங்க. அங்க இருந்து ஃபால்ஸுக்கு போலான்னு பார்த்தாலும் அந்த ரோடுமே சரியில்லைங்க. அவங்க ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா 20 ரூபாயும், பைக்குக்கு 20 ரூபாயும், காருக்கு 50 ரூபாயும், பஸ்ஸுக்கு 100 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா நம்ம இங்க இருக்க லோக்கல் மக்கள்லாம் போயிட்டு வீக்கெண்ட் ஜாலியா என்ஜாய் பண்ணலாங்க. முட்டல்ல இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு நீங்க நினைக்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.